கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்போம். பழனி, வணக்கம். காருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க பழனி? அவர்களுடைய நிலை என்ன? இந்த விபத்து குறித்த விவரங்கள். வணக்கம் சார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன், அவரும் அவருடைய மனைவி இருவரும் நேற்று மதியம் ஒரு 12:30 மணி அளவில் தியாகதுருகத்திலிருந்து சென்னையை நோக்கி புறவழி சாலையில தியாகதுருகம் புறவழி சாலையில காரில் பயணித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த 3 முனை சந்திப்புல சென்னை நோக்கி அந்த கார் நடராஜன் ஓட்டி வந்த கார் சென்று கொண்டிருக்கும் போது அந்த வளைவு பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது மோதாமல் இருக்க நடராஜன் ஓட்டி வந்த கார் ஒரு புறமா வளைத்து உள்ளார். அப்போது நடராஜன் ஓட்டி வந்த காரின் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக வந்ததுனாலும் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நடராஜன் மற்றும் அவருடைய மனைவி இருவருக்கும் படுகாயங்களுடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து தியாகதுருகம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.